நான் விநாயகர் ஸ்டோருக்கு வந்திருக்கிறேன். வாங்க கடை உள்ளே போகலாம். வாங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது போகிறேன். வெளியே இருந்து அவுட்லேருந்து எடுக்கிறேன். உள்ளே போயிட்டுனா நான் வாங்குறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். வாய்ச்சாலும் வாங்க செலங்களா. வாங்க செலங்களா. சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன். திங்ஸ்லாம் வாங்கணும். போகலாம் வாங்க, உள்ளே போகலாம். போயினா நான் வாங்குறேன்றதை பார்க்கலாம். வாங்க வாங்க கடை உள்ள வந்துட்டேன். என்னென்ன வாங்கலான்றதை பார்க்கலாம். விநாயகர் ஸ்டோர் தான் வந்துருக்கேன். அது நாட்டு சக்கரை எவ்வளோப்பா பாக்கெட் போட்டுக்குது? 39 ரூபா. ஒன்று போடு. உளுத்தம்பருப்பு 156, 1/2 கிலோ எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி 63. வெள்ளை பட்டாணி எடுத்துக்கலாம். குருமாக்கு நல்லாயிருக்கும். எடுத்தது உப்பு கடலை கண்டிப்பாக தின்னுவார். உப்பு கடலை 2 எடுத்துக்கலாம். அப்படியே வாங்க. அதிகம்தான், மிளகுதான். அங்கே 80 ரூபா. பக்கத்து கடையில் 100. நாங்கள் தான் வாங்குவோம். மிளகு சீரை மட்டும் அங்கே வாங்குவேன். 100 வந்து மிளகாமா மிளகு சீரை 80 ரூபா. 80 ரூபாயா? 50 ரூபா. நான் மிளகு சீரை யூஸ் வாங்க மாட்டேன். அங்கே தான் எடுக்கணும். இவங்க கடை தான். அங்கே போயிட்டு இது மட்டும் கேட்கணுமா? அதுக்காக மிளகு சீரகம் ஒரு 4-5 பொருள் வாங்குவேன். அதனால ஒன்று தான் வாங்கணும். ஒன்றுனா வாங்கிட்டு போங்க. வரேன் 10 ரூபா முன்ன பின்ன ஆகும். தள்ளி தாங்க தள்ளுங்க. ஒற்றைக்கலை இருக்குப்பா. வேற என்ன வாங்கணும்? சேமியா வாங்கிட்டேன். வழக்கேற்றுற எண்ணெய் எடுக்கணும். ஒலி எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்தாச்சு. எடுத்தது சன்ரைஸ் கார்த்தூர்லாம் இங்கே தான் நடக்குது. வாங்க போகலாம். அப்படியே தள்ள முடியல. இங்கே இருக்கட்டும். கை வலிக்குதுக்காக இது வந்து 3 எடுத்துருக்கேன். 2 ரூபா காப்பி தூள். மியூட்டில் போட்டேன். இது ஷாம்பும் சீயக்காய் ஷாம்பும் வீடு தான் துடைக்கிறதுக்கு. இதுவும் கம்போர்ட்டும் போட்டு துடைச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இருத்தாங்க. ஊத வச்சு பார்க்கலாம். சுகந்த சுப்பாரி எடுத்து 2 பாக்கெட் எடுத்து. சுகந்த சுப்பாரி 2 எடுத்தாச்சு. ஜில்லு 1/2 கிலோவா இது? அன்றைக்கி டப்பு கொடுத்தாங்க. இப்போ வந்து தட்டு வச்சுக்கிறோம். ஸ்டீல் தட்டு. நான் டப்புனா துணி அலசத்துக்கு ஆகும்ல. அதுதான் பார்க்குறேன். சோப்பு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கேன். இப்போ நான் அம்மாம் தான்ப்பா எடுப்பேன். அம்மா வந்து லாஸ்ட் வச்சுக்கிறாங்களே. அம்மா வந்து 6. அம்மா எடுத்தாச்சா? துணி சோப்பு அதை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்காக தான் பேசுவாங்க. ஒரு கடைக்கு இந்த முகி சோப்பு நல்லாயிருக்கும். 4, 5 சோப்பு.
185 ரூபா. எவ்வளோ 1/2 லிட்டரா இது? கொஞ்சம் போட்டுக்கலாம். 155 ரூபாயா நல்லெண்ணெய் ஒன்று போட்டாச்சு. அடுத்தது சாந்து வாங்கினோன்னா மேலே தான் போகணும். ஃபேன்சி ஐட்டம்லாம் மாடியில் தான் இருக்கும். பெல்ட்டு அவளுக்கு சின்ன பெல்ட்டாக பார்க்கணும். பப்பிக்கு பெல்ட்டை காணுமே. காட்டுறேன். இது என்னம்மா சாந்தா? இது என்ன இது? செந்தூர். ஃபேன்சி ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். வாட்செல்லாம் கூட விற்கிது. சூப்பராக இருக்குது வாட்சிங்கெல்லாம். நம்மக்கிட்ட இருக்க வாட்சி 200 ரூபாய்லாம் வச்சுருக்கா. 135, 190. அம்மா ஸ்டீல் சின்ன இது பார்க்கறதுக்கு போகிறேன். இது வச்சுக்கிறீங்களா இங்கே? நான் போயிட்டு வந்துடுறேன். போட்டு வைங்க. இன்னொரு மதம் ஏறுறேன். அதான் அப்பாவுக்கு சாப்பாடு பதார்த்தம் வைக்கிற மாதிரி எதனா வாங்கலாம். சின்னதாக டப்பாங்க. இதே கஷ்டப்படுறாரு தூக்கி பார்த்துக்கு. சின்ன கடை வந்து 3 ஸ்டோர் 3 மதம் ஏறணும்பா. காட்டலாம் அப்படியே ஸ்டீலெல்லாம். ஸ்டீல் பாத்திரம் கூட பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கு. ஊறுகாய் வச்சு அனுப்பலாம். 10 ரூபா. ஒன்றா 2 இருக்கா தெரியுதுல. ஒட்டி நிற்கிறா போல. 2 எடுத்துக்கலாம். ஐயப்பா தடுக்கி கூடாது. சிங்கிள் டப்பாவா இல்லையாப்பா? சிங்கிள் டப்பாவா இல்லையா? சின்னதா இதா உள்ளதான் ஆடுது. 140 ரூபா போட்டிருக்கு. ஒரு கம்மி விலையில் பார்க்குறேன். சின்ன கப்புங்கெல்லாம் இருக்கும் காப்பி குடிக்கிற மாதிரி இல்லையா? அதெல்லாம் அன்னைக்கு ஒரு வாட்டி வந்தேன், இருந்தது. இது 1 எடுத்துக்கலாம் அப்பனா. ஓ சாமிக்கு கல்கம் வைக்கலாம். அதில் குட்டி டப்பாவா பார்க்குறேன்ப்பா. இந்த இருக்கு பாரு குட்டி டப்பாலாம். 53 ரூபாய். அதுவே இந்த நம்ம வாங்கின கப் காணுமே. பேஸ்கெட் இருக்கட்டும்டா. ஒரு கஸ்டமர் எடுத்துக்கினாங்கடா. செட்டோட வரும். அப்படி போயிட்டு இதே லைன்ல பாரு. லாஸ்ட்ல ஹாப்பி பர்த்டே கோக் இருக்கு,
பலூனு என்ன 35 ரூபாயில் பார்த்தேன் அந்த கப்பே காணுமே. எல்லாமே ஸ்பெல்லிங் தனித்தனியா வரும் கோக்கறது. உனக்கு பலூன்னா இது மாதிரி பலூன் எடுத்துக்க வேண்டியது தானே. இது மாதிரி ஹாப்பி பர்த்டே எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோக்கறது இருக்கு பாருங்க. அவங்க வந்துட்டா அது வந்துட்டு லைட்டா அப்படியே அப்படியே பார்த்துட்டே போவோம். கோக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா நம்ம வாங்கின கப்பே இல்லை, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, விலையும் அதிகமாக தான் இருக்குது. 110 ரூபா போட்டிருக்கு. 35 ரூபான்னு வாங்கினேன் நான். 35 ரூபாயில் வாங்கி போனப்பா சின்ன கப்பு. அது ஒரு 6 மாதம் இருக்கும். எல்லா விலையும் ஏறும்போது அந்த கப்பு இல்லை அந்த மாடலே இல்லைப்பா. எல்லா விலையும் ஏறும்போது இது ஏதோ திக்கா டபுள் கோட்டிங் மாதிரி இருக்குது. இப்ப இருக்கிற இதுவே விலைவாசியே வேறமா. எல்லாமே தெரியாதாம கொடுக்க மாட்டோம். ஒண்ணு இல்லை அந்த மாடல் கப்பே இல்லை. 112 ரூபா. கொஞ்சம் கூட குறையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விலை தான் ரொம்ப அதிகமாகும். நிறைய மாடல் புது புது மாடல் வந்திருக்குமா. அது உள்ளார இருக்கு. நான் இந்த மாதிரி தான் எடுத்தேன் நான். 75 ரூபாயா இது? 75 ரூபாயா? நல்லா இருக்கு பெருசா. காப்பி குடிக்க. எதுப்பா? ஆமா, இது வெயிட்டா இருக்குல்ல, அதனால அவ்வளோ ஜூஸ் தான் குடிக்க முடியும் அதெல்லாம். இது பாருங்க வெளி டம்ளர் மாதிரியே இருக்குது. டிசைன் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க ஒண்ணுமே புரியலையே. 110 ரூபாய். அப்போ எடுத்த 35 ரூபாய். சரி இது 2 எடுத்துக்கலாம். சின்ன டப்பா ஒன்று வேணும் பொரியல் வைக்க. எங்க இது அங்கேயே ஆகுது? எங்க பாக்குது ஒரு இது இங்கே பக்கம் தான் உள்ள ஏதோ ஆடுது. திறங்க ஸ்பூன் என்ன ஆகுதோ பிள்ளைங்களுக்கு காட்டுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவருக்கு ஊருக்கு சாப்பாடு காய் வச்சு அனுப்ப. அது வாங்கப்பா. எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. ஆமாம் பார்க்க இங்கே இருக்குது, சின்னதாக இருக்குது, பார்க்கலாம். இல்லை இப்படி வச்சுட்டு எடுக்கலாம். ஃப்ளாஸ்கெல்லாம் கூட இருக்குது அருமையாக. அப்படியே வாங்க. 70 ரூபான்னு போட்டிருக்கானா. 51 ரூபா. டப்பா பத்திரமா எடுத்துன்னு வரணுமே அவரு. கப்பு பாரு, இது நல்லா இருக்குது கப்பு, சூப்பராக. 115 ரூபா. சாப்பாடு மேலே வெயின்வார் அவரு. 53 ரூபா. இது 70 ரூபா. நூற்றி 15 ரூபா. போலாம், போதும். சரிடா கீழே போகலாம். பப்பிக்கு தான் பெல்ட்டு. குளு ஏற்கனவே பழசு, ரொம்ப பழசாகிடுச்சு. நாங்கள் அதிலே வச்சுருங்க. அந்த நான் கொடுத்தேனே சாந்தம் அந்த இது 2 குட்டி தட்டு, ஒரு டப்பா, ஒரு கப்பு. கடிகாரம் பாருங்க, சூப்பர் சூப்பராக இருக்குது கடிகாரம். 370 செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்து பாப்பா கொடுத்துட்டு
அதான் முடிஞ்சுது. பில்லு போடணும். ஏமா இது யாருதா? இதை தூக்கி மேலே தூக்கி வைப்பா. பில்லு போடணும். இதை தள்ளணுமா இது தரணும்? இது தூக்கி மேலே வச்சிருயா. பில்லு போட்டோம். இதையா முன்ன தள்ளணும். தூக்க முடியாது என்னால் மேலே. எப்போ தூக்கி மேலே வச்சுட்டியா? இது வெயிட் தான் பிடிங்க. ஒரு கை அந்த பக்கம் பிடிங்க. அப்போ கொஞ்சம் தள்ளியா மேலே வச்சு. அம்மாடி அது அங்கேயே வை. பில்லு போடணும்ப்பா. ஏறி போறோம். 132 ரூபாய் தனியா. பில்லு போட்டுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் காசு. ஓகே தெரியலங்களா? பில்லு போட போகிறேம்மா. முடிஞ்சிச்சு. அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில பிள்ளைங்க. ஓகே பாய்.